சரி, ஓகே. இப்போது டிக்ஷனரி அப்படின்னா என்ன? வீட்டில் இருக்க டிக்ஷனரி மாதிரி தான். அதில் ஒரு வார்த்தை இருக்கும், பக்கத்தில் அதுக்கான மீனிங்ஸ் இருக்கும். நிறையா மீனிங்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு வார்த்தை தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை இன்னொரு டிக்ஷனரியாக கூட இருக்கலாம். இப்போ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சேமான வேல்யூவாகவும் இருக்கலாம். பட் என்னன்னா இந்த கீ சேமாக இருக்கவே கூடாது. கீ வந்து யூனிக்காக தான் இருக்கணும். ஒரு டிக்ஷனரியில் இருக்க 10 கீ இருக்குது அப்படின்னா 10 கீயுமே யூனிக்காக தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஏபிசிடி இருக்குல்ல, ஏபிசிடியில் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா ஏ ஒன்று தான் இருக்கணும் அந்த கீஸில். பிசிடின்னு தான் போயிட்டு இருக்கணும். ஏ ஃபார் ஆப்பிள், அகைன் வந்து ஏ ஃபார் அமெரிக்கா, அந்த மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்டை டிக்ஷனரியை இதில் டிஃபைன் பண்ண முடியாது. ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம், டிக்ஷனரி சாம்பிள் டாட் பை அப்படி சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிப்போம். இப்போ வந்து ஆல்ஃபா பெட்ஸ் அப்படி சொல்லி பேர் வச்சுப்போம். கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம் டிக்ஷனரி டிஃபைன் பண்ணுறதுக்கு. எப்படி நம்ம லிஸ்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு டிஃபைன் பண்ணோமோ அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. சரி, இது கீ. கோலன் போட்டு பக்கத்தில் நம்ம என்ன போடுறோமோ அதுதான் வந்து வேல்யூ. இப்போ அடுத்து பி அப்படின்னு ஒன்று இருக்குது, பி ஃபார் பால். சி, சி ஃபார் கேட். இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. இங்கே வந்து திரும்ப ஏ அப்படி சொல்லி போட்டு நம்ம நீங்கள் ஆப்பிள் கொடுக்குறதோ அமெரிக்கா கொடுக்குறதோ எதுவும் பண்ணக்கூடாது. இந்த கீ ஒரு டைம் தான் வரணும், ஓகேவா? இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வந்துச்சா? இது ஒரு டிக்ஷனரி. இப்போ வந்து இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். இப்போது நமக்கு டிக்ஷனரி எடுத்து ஒரு வார்த்தையோட மீனிங் தேடணும். நமக்கு வந்து வார்த்தை தெரியும், மீனிங் தெரியாது அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் இந்த டிக்ஷனரி எடுத்துப்போம். எடுத்துட்டு இந்த இடத்துல அந்த வார்த்தையை போடும் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே, ஓகேவா? ரெண்டு விதமாக அதை நம்ம பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் ஏ அப்படி சொல்லி போட்டு ட்ரை பண்ணலாம். இல்லை இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, டாட் கெட் ஆஃப் அப்படி சொல்லி போட்டு இந்த என்ன வார்த்தை வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரிண்ட் ஆகும். ஆப்பிள்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆச்சு. ரெண்டு விதமாக நம்ம வந்து அதை தேடி இருக்கோம். அடுத்து வந்து சரி, ஓகே. இப்போது நீங்கள் டிக்ஷனரியில் ஒரு கீ எடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் புதுசாக டிக்ஷனரியை அப்டேட் பண்ணணும். இப்போ வந்து சி வரைக்கும் தானே இருக்குது இந்த டிக்ஷனரியில். டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபெண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆட் அப்படி சொல்லி வச்சுப்போம். அதுக்கு பேர் டி ஃபார் டாக், இ ஃபார் எலிஃபண்ட் அப்படி சொல்லி வச்சுப்போம். வச்சுட்டு ஆட் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ண போகிறோம் இந்த ஆல்ஃபபெட்ஸ்குள்ளே. இந்த ஆல்ஃபபெட்ஸ் போட்டு இந்த புது டிக்ஷனரியை இந்த குட்டி டிக்ஷனரியை வச்சு அப்டேட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பண்ணதுக்கப்புறம் இந்த பெரிய டிக்ஷனரி அப்டேட் ஆகிடுச்சா அப்படி சொல்லி பார்ப்போம். ஆட்ன்றதுக்கு சின்டெக்ஸ் எரர் வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம தேவையில்லாத ஒரு ஆணி ஸ்லாஷ் போட்டிருக்கோம். இப்போ வந்து ரன் பண்ணுவோம். மறுபடி அப்டேட் ஆகிடுச்சு டிக்ஷனரி, ஓகேவா? என்னென்ன கீஸ் இருக்குது அந்த டிக்ஷனரி, உங்களால் என்னென்ன வார்த்தைக்கான அர்த்தங்களை தேடிக்க முடியும், கண்டுபிடிச்சிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இந்த
ஆல்ஃபாபெட்ஸ் இருக்கா, டாட் கீஸ் அப்படி சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே பிரிண்ட் ஆகும். ஓகே, டிக்ஷனரி கேஸ் வந்துச்சு பாருங்கள், உங்களுக்கு ஈ வரைக்கும், ஏலேருந்து ஈ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு. என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது, வேல்யூஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேல்யூஸ் அப்படி சொல்லி போட்டு அதை ரன் பண்ணிங்கன்னா அந்த டிக்ட் வேல்யூஸ் வந்துச்சு பாருங்கள். ஆப்பிள் இருக்குது, பால் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏ ஃபார் ஆப்பிள், அதே நேரத்தில் ஏ ஃபார் அமெரிக்காவும் சொல்லலாம் அப்படின்னு கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் ஒரே ஒரு மீனிங் இருக்குது, அதில் நிறையா மீனிங் இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகேவா, இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்களா, இங்கே ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகே, இதுதான் இந்த டிக்ஷனரி. தேங்க்யூ.